வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஜெல்லி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்ட்ராபெரி ஜெல்லி ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி பாக்கெட்லேயே கடையில் கிடைக்கும். உள்ளாடி 2 பாக்கெட் இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் அதிலிருந்து பாதி எடுத்துக்கிறேன். 2 பாக்கெட்டில் இருந்தும் பாதி எடுத்துக்கிறேன். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒரு தட்டில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிடுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் ஜெல்லி ரெடி ஆயிரும். இந்த பபிள்ஸ் எல்லாமே உடைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் தான் நம்ம ஜெல்லி பண்ண அதே பாத்திரத்தில் தான் பைனாப்பிள் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டில் இருந்து பாதி தான் இதில் போடுறேன். அந்த ரெட் கலர், அதாவது நம்ம ஸ்ட்ராபெரி ரெடி பண்ண அதே மாதிரி தான் இந்த பைனாப்பிளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறொரு தட்டில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது ரெண்டும் ஆறட்டும். அந்த பபிள்ஸ் எல்லாமே உடைச்சி விட்டுருங்க. இது செட் ஆகுறதுக்கு 1லிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இப்போ ஜெல்லி ரெடி ஆயிருச்சு. ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லோவையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் எல்லோ சரியா வரல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செட் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் ஒவ்வொரு பீஸ் ஜெல்லியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேப் விட்டு விட்டு வைங்க. அந்த கேப்பில் அந்த எல்லோவை ஃபில் பண்ணிடுங்க. அதாவது எல்லோ ஜெல்லியை ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே இன்னும் ஸ்ட்ராபெரி ஜெல்லியையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சரியாக வரல, அதனால் அந்த ஜெல்லி எல்லாமே இதில் மேலே ஊற்றிட்டேன். இப்போது அந்த பாத்திரத்தில் ஜெல்லி எல்லாமே செட் பண்ணியாச்சு. இன்னொரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் சுகர், கொஞ்சம் அகர் சேர்த்து, அதாவது கடல் பாசியும் சேர்த்து, 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பாலில் போட்ட அகர் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அது ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற ஜெல்லி மேலே இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இது அப்படியே ஒரு 4 மணி நேரம் செட் ஆகுறதுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஜெல்லி ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணி பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியிலேருந்து ஜெல்லி வாங்கி சாப்பிட்றதை விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறது ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.